இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா, எதுனா பிரச்சனையா? சாமுண்டீஸ்வர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணாங்க மாமா? உங்களையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. இது ஏன்னு நான் தட்டி கேட்டா, என் பொண்ணு ஒரு தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன்னு ரொம்ப தெனாவிட்டா பேசலாம் மாப்ள. பஞ்சாயத்துல எங்களை பிரிச்சு விட்டாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்ப கோர்ட் மூலமா எங்களை பிரிக்க பாக்குறாங்க. ஆமா மாப்ள, இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அந்த சந்திரா தான். இப்பெல்லாம் ரேவதிக்கு சந்திராவை பிடிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டமாவே பேசுறதுனால அவ ரொம்ப எரிச்சலாரா. சந்திராவை எதிர்த்து பேசுறா. அது அவளுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அதனால அவ வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் புரியாம ஈஸ்வரி சந்திராவுக்கு சப்போர்ட் பண்றா. நானும் எவ்வளவு நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன், கோபமாவும் சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்க மாட்டேங்கிறா மாப்ள. அவங்க நிறைய விஷயத்துல தப்பான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் உண்மையை மறைச்ச தப்புக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தேன்னா நான் ரேவதி இழக்க வேண்டி வரும். அவன் நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்க இருக்கா. அவளுக்காக நான் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன் மாமா. மாப்ள, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வரணும் மாப்ள. அப்பதான் ரேவதியையும் காப்பாற்ற முடியும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க மாமா. அத்தை எங்க 2 பேரும் ஈஸியா பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. அவங்களால எங்களை பிரிக்க முடியாது. மாப்ள, வரும்போது ரொம்ப மனசு சஞ்சலமா தான் வந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் வரேன் மாப்ள. வாங்க மாமா. வணக்கம் மேடம். உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். எங்க என்ன லாயர் வந்திருக்காரு? என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு தெரியல ரோகு. உங்க அம்மா தான் வர சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. லாயர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதானமா தெரியும் எதுக்கு வந்திருக்காருன்னு. நம்ம குடும்பத்தை ஏமாத்தி ஒரு ஃப்ராடு ரேவதி கழுத்துல தாலி கட்டினான்ல, அவனுக்கும் ரேவதிக்கும் நடந்த கல்யாணத்தை சட்டப்படி ரத்து செஞ்சு விவாகரத்து வாங்கி கொடுக்க போறேன். ரோஹிணி, சொல்லுங்கம்மா. நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. ரேவதி, உன்னை அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயம்க்கா? தெரியல, கூப்பிடுறாங்க, வா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? சார் போஸ்ட். மாப்பிள, அத்தை, அத போய் வாங்கிட்டு வாங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். இந்தாங்க சார். இதுல ஒரு சைன் போடுங்க சார், இந்த இடத்துல. தேங்க்ஸ் சார், வரேன். என்ன மாப்ள இது? ஏதோ வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்கு மாமா. இருங்க, என்னன்னு பிரிச்சு பார்க்கறேன். மாமா, சகலதான் டிவோர்ஸ் நோட்டீஸை லாயர் மூலியமா அனுப்பியிருக்காரு. என்ன மாப்ள சொல்றீங்க? சின்ன மாப்ள டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? ஆமா மாமா, பாருங்க, அவரு தான் அனுப்பியிருக்காரு. எதுக்கு இப்படி திடீர்னு பண்ணாருன்னா தெரியல. மாப்பிள, அந்த நோட்டீஸ கொடுங்க. ஏய், நீ என் புருஷன் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவல்ல, அந்த புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா?
உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். சரி, அவர் அனுப்புனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. அவன் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். பதிலுக்கு நாமளும் அவனுக்கு அனுப்ப வேண்டாம்? அப்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியே தீரணும்னு சொல்றீங்களா? ஆமா. பொய் சொல்லி கல்யாணம் பண்ண அந்த ஃப்ராடு பயலே இதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அவன் ஷாக் ஆகுற மாதிரி நாமளும் பதிலுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். லாயர் சார், மேடம். அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுங்க. ம் இந்தாங்க மேடம். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. ரேவதி உன்னதான் சைன் பண்ண. பெண்ணு கொடுங்க. ம் இந்தாங்க மேடம். இனிமே அவனை நம்புறதுல எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தான் அவனை நம்பினா நட்டாத்துல விட்டுடுவான்னு சொன்னேன் இல்ல, இப்ப பாரு அதான் நடந்திருக்கு. இந்த அம்மா உன் கூட எப்பவுமே உறுதியா இருப்பேன். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. எங்க சைன் பண்ணணும்? இன்டு மார்க் பண்ணிருக்கல, அங்கெல்லாம் சைன் பண்ணு. ரேவதி சைன் பண்ணாத ரேவதி, சொன்னா கேளு. வேண்டாப்பா, சொன்னா கேளு. வேணா ரேவதி, சொன்னா கேள் ரேவதி. இது போதுமா? இன்னும் வேற எதுலயாவது சைன் பண்ணணுமா? இருந்தா சொல்லுங்க, சைன் பண்றேன். மாமா, என்ன மாமா, ரேவதிக்கு என்னாச்சு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா? நான் அவ கையெழுத்து போட மாட்டான் தான் நினைச்சேன். சாமுண்டி டீச்சர் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டாளே, எனக்கே ஒன்றும் புரியல மாப்ள. லாயர் சார், நாளைக்கு எத்தனை மணிக்கு கோர்ட்ல வந்து ஆஜராகணும்? ஒரு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தா போதும் மேடம். ம். அக்கா, ஒரு விஷயத்த கவனிச்சியா? நாம ரேவதி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குற நேரத்துல தான் அவனும் டிவோர்ஸ் பேப்பரை எதுக்கு அனுப்பணும்? கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ உதைக்குதுக்கா. நாம அதையும் யோசிக்கணும்ல. அத பாத்துக்கலாண்டி. ரேவதி சைன் போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். அத நினைச்சு சந்தோஷப்படு.